Hi friends, this is Bhuvan. இன்னைக்கு நம்ம GIMP tutorialல ஒரு சேடான ஃபேஸை எப்படி வந்து ஸ்மைல் பண்ற மாதிரி மாத்த போறோம்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது சோகமா இருக்க மூஞ்சியை சிரிச்சிட்டு இருக்க மாதிரி மாத்த போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்க ஒரு ஃபேஸ் எடுத்துக்கங்க. ஸோ ஆக்சுவலா கொஞ்சம் சோகமா இருக்கணும், அதை நோட் பண்ணிக்கங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த டூல் இருக்கு இல்லையா, ரெக்டாங்கிள் டூல். இது யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க லேயர் இருக்குல்லையா, இந்த லேயர் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே. அந்த லேயரில் எனக்கு அந்த மவுத் ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் தென் கோ டு ஃபில்டர்ஸ், டிஸ்டார்ட், ஐவார்ப். ஓகேங்களா? ஸோ இந்த ஐவார்ப் சூஸ் பண்ணிங்க. ஸோ ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வார்ப் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஓகே. இதில் போயிட்டு டிஃபார்ம் ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு செட் பண்ணிக்கலாம். ஓகே. செட் பண்ணிட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து டிஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. இன்கேஸ் இந்த வளைவு சுத்தமாக இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வேறு டூல்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த டூல்ஸோட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஷ்ரிங்க் ஆன்டி கிளாக்வைஸ், ஷ்ரிங்க் கிளாக்வைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஷ்ரிங்க் கிளாக்வைஸ் கொடுத்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப போகுது, கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இது ரிமூவ் கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன மாடிஃபிகேஷன் கொடுத்தோமோ அதை வந்து திரும்ப ரிவர்ட் பண்ணி தந்துடும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் மூவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக மூவ் பண்ணுறோம். ஓகே. ஏன்னா ரொம்ப மூவ் பண்ணிங்க அப்படின்னா அது ஆர்டிஃபிஷியலாக போயிடும், நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக வேணும். ஓகே. நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த அளவுக்கு போதும். ஜஸ்ட் ஓகே ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு ஸ்மைலி ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ், இப்போ நம்ம கொண்டு வந்துருக்க இந்த ஃபேஸ். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸை வந்து சேடாக இருந்த ஃபேஸை ஸ்மைல் பண்ணுற மாதிரி மாற்றியாச்சு. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு லேயர் நான் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து நம்ம இதை சேஞ்ச் பண்ணது, ஆல்டர் பண்ணது. ஓகே. இது வந்து ஒரிஜினல். ஓகே. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். ஒன் செகண்ட் சொல்கிறேன் பார்த்துங்க. இந்த ஆக்சுவலாக ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா பர்டிகுலராக செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணாமே நீங்கள் வந்து டிஸ்டார்ட்டில் போய் கொடுக்கலாம், பட் வந்து உங்களுக்கு சைஸ் ரொம்ப பெருசாக போய்டும், அதனால் உங்களுக்கு எடிட் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். டிஸ்டார்ட்டில் போயிட்டு ஐவார்ப். ஓகே. ஸோ கரெக்டாக இந்த இடம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதை திரும்ப ரிவர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது க்ரோ ஷ்ரிங்க் அப்படிங்கிறதுலாம் மூக்கு பெருசு பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கண்ணை மட்டும் பெருசு பண்ணணும் அப்படின்னா ஃபில்டர்ஸ், டிஸ்டார்ட், ஐவார்ப். ஸோ க்ரோ கொடுத்துரும். ஓகே. சார் ஆக்சுவலி ரொம்ப கொடுமையாக போயிடுச்சு, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே. ஸோ ஆக்சுவலாக இந்த டுட்டோரியல் மெயினாக எதுக்காகனா ஒரு சேட் ஃபேஸை எப்படி ஸ்மைல் பண்ணுற மாதிரி மாற்றணும். ஓகே. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்னும் நம்ம நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு ஃபேஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சேட் ஃபேஸ். இப்போ இதையும் நம்ம சிரிக்கிற மாதிரி மாற்ற போகிறோம். ஓகே. ஸோ யூஸ்வலி select rectangle tool, select the particular area, நியூ இந்த லேயரில் இருக்கு. ஓகே. இப்போ இன்னொரு நியூ லேயரை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஓகே.
ஸோ ஃபில்டர்ஸ் பிஃபோர் தட் ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி அந்த ஏரியா சால்வ் பண்ணிங்க. ஓகே, ஃபில்டர்ஸ், distort, IVAR. ஓகே, அகெயின் மூவ் கொடுத்துங்க. ஓகே, டிஃபார்ம் ரேடியஸ் கொஞ்சம் கம்மியாக செட் பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ சீக்கிரமாக மாற்றியாச்சு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானது. ஓகே, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைனாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.